ஒரு பிளேட் சில்லி சிக்கனில் ஹோட்டலில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 48. 50 கிராம் அளவுக்கு கேப்சிகம், இதோட ரேட் 3 ரூபா. 50 கிராம் அளவுக்கு வெங்காயம், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. ஒரு 20 ml அளவுக்கு சோயா சாஸ் சில்லி சாஸ் தேவைப்படும். ரேட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. ஒரு 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 10 கிராம், சில்லி பவுடர் மொத்தமாக 3 கிராம் தேவைப்படும். அதே மாதிரி பெப்பர் ஒரு 2 கிராம் தேவைப்படும். சுகர் 2 கிராம் தேவைப்படும். மொத்தம் மாவும் மசாலாவும் சேர்த்து ஒரு 3 ரூபா செலவாயிருக்கும். மாவும் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்கிறேன். இப்போ 400 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 30 ml நம்மளுக்கு செலவாயிருக்கு. இன்னும் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 20 ml, டோட்டல் 50 ml யூஸ். ஆயிலோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா to 9 ரூபா வரலாம். ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் ஆனியன் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிட்டு அதிலே தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் பெப்பர் சர்க்கரையை போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வச்ச சிக்கனை போட்டு ரெடி பண்ணால் நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆயிரும். நம்ம 71 ரூபா செலவாயிருக்கு. நார்மல் ஹோட்டலில் ஒரு பிளேட் 100 ரூபாய்க்கு கம்மியாக தர மாட்டாங்க. அப்போனா இதில் 29 ரூபா நம்மளுக்கு லாபம் இருக்குது.